ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு சிக்கனை ஊற வச்சுக்கலாங்க. இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கனில் இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. பிரியாணி செய்யும்போது அந்த நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்கன்னா பிரியாணி எப்போவுமே சூப்பராக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். கூட சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கட்டாயமாக தயிர் சேர்த்துக்கணும், அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். கூடவே இதில் புதினா கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோடு சேர்த்து நல்லா சிக்கனை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கிட்ட சிக்கனை நல்லா ஊற போட்டுக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதை நம்ம ஒரு பக்கம் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம ரைஸ் ஊற போட்டுக்கலாங்க. ஒரு 300 கிராம் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். 1/2 kg சிக்கனுக்கு 300 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குங்க. நீங்கள் 1/2 kg சிக்கனுக்கு 1/2 kg அளவுக்கு ரைஸ் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். மொத்தமாக 2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன் 300 கிராம் அளவுக்கு அரிசி. இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப அழுத்தி பிசையாமல் ஒரு 2 டைம் மட்டும் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் ரைஸ் ஊற போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பிரியாணி தாளிக்க பிரியாணி பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூட இதில் 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சி வந்ததும் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 3 துண்டு பட்டை, கூட 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன். ஒரு 5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அன்னாச்சி பூ 1 சேர்த்துருக்கேன். 2 பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. மசாலா கொஞ்சம் நேரம் இது போல் நல்லா வதக்கி விட்டதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்ல பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு நம்ம பிரியாணியில் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக கிடைக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வெங்காயம் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் வதங்கிடுச்சு. இன்னமும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வெங்காயம் வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் கலரில் வந்ததும் கூட இப்போ இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததும் சிக்கனும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா கரைஞ்சி வரும்போது சிக்கனும் சேர்த்து நம்ம வதக்கும்போது நல்லா தண்ணி விட்டு சிக்கன் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டதும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இதே மாதிரி இடையிடையே மூடி போட்டு வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. சிக்கன் வெந்து வரத்துக்கு 20 நிமிஷம் கிட்ட எடுத்தது. பாருங்கள், இது போல் தண்ணி நல்லா விட்டு இருக்கும். இதே மாதிரி நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சு சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும். நம்ம தயிர் சேர்த்து வேக வைக்கிறதுனால சிக்கன் நல்லா பூ போல் சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ நமக்கு பிரியாணிக்கு சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கலாங்க. தண்ணி நல்லா ஒட்டை வடி கட்டிட்டு அரிசி மட்டும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ தண்ணி வடிகட்டி ரைஸ் சேர்த்தாச்சு. இப்போது மசாலாவோடு சேர்த்து சிக்கன் ரைஸ் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து வதக்கிக்கோங்க. ரைஸ் சேர்த்து கலக்கும்போது கேஸ் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரைஸ் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டதும் அடுத்ததாக தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க. 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணின்னு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சிக்கனுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லெமன் கிட்ட ஜூஸ் நல்லா பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸும் தண்ணியும் நல்லா ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும். அந்த அளவுக்கு வரும் வரைக்கும் கேஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ பாருங்கள், ரைஸும் தண்ணியும் ஒரே ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு மேலே ஏதாவது கனமாக ஏதாவது வச்சு தம் போட்டுக்கோங்க. நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி மேலே பாத்திரம் வச்சுருக்கேன், நல்லா தம் போகாத அளவுக்கு. இதே மாதிரி சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இதை வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், சாதம் நல்லா சூப்பராக அடி பிடிக்காமல் குழையாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு.
கொஞ்சம் கூட சாதம் கீழே அடியில் ஒட்டவே இல்லை. அதே சமயம் அரிசியும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள், குழையாமல். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்கள். நல்ல சூப்பரான சுவையான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.